நான் இப்போ உங்க கூட சண்டை போடவோ இல்ல உங்க பிசினஸ் எதிரியாவோ இங்க வரல. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். உதவியா? என்கிட்டயா? பல வருஷமா பிசினஸ்ல என்ன காலி பண்ணணுங்கிறது தான் உன்னோட லட்சியமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு உதவி பண்ணணுமா? சார், இப்ப நீங்க பாக்குறது பழைய மகேஷ் இல்ல. நான் இப்ப யாரையும் எதிரியா பாக்குற நிலைமையில இல்ல. எனக்கும் என் ஒய்ஃப் அஞ்சலிக்கும் நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டேன். உன் ஒய்ஃப் உன்னை விட்டுட்டு போய் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னோட கேரக்டர் தான். ஆக்சுவலா இப்ப நான் என் தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டேன் சார். ஆனா என் ஒய்ஃப் இப்ப என்னை ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. அவ ரொம்ப கஷ்டப்படுறா சார். நான் இவ்வளவு வசதியா பிசினஸ் பண்ணணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால நேரடியாக அவளுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியல. என்னோட உதவிய அவ ஏத்துக்கிற மனநிலையிலேயே இல்ல சார். யார் மூலமாவது உதவி செய்யலான்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையும் உதவி வாங்க கூடாதுன்னு அவ ரொம்ப தெளிவா இருக்கா சார். நீங்க என்னோட பிசினஸ் எதிரி. நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவ ஏத்துக்குவா சார். அதுக்கான மொத்த பணத்தையும் நான் கொடுக்கிறேன் சார். என்னையா சொல்ற? ஆமா சார். அவ ஒரு இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்கா. அதை லான்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல ஏகப்பட்ட குழப்பம். நிறைய பேர் அவளை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்காங்க. அதான் நீங்க இப்ப அவகிட்ட ஒரு இன்வெஸ்டரா போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம் சார். ஆனா நான் இந்த விஷயத்துல உதவுறேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. ப்ளீஸ் சார், இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க. நம்மளோட பழைய பகையெல்லாம் விட்டுருங்க சார். என்ன மகேஷ் இது? இன்னைக்கு எந்த காலத்திலையும் உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சார். நீங்க இப்படி கையெடுத்து கும்பிட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லப்பா. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் தலைவணங்காத சிங்கையா நீ. ஆனா நீ உன் பொண்டாட்டி ஜெயிக்கணுங்கிறதுக்காக இறங்கி வந்து என்ன பார்த்து கும்பிடுற பத்தியா? அப்பவே நீ ஜெயிச்சிட்ட மேன். உன் பொண்டாட்டி நீ வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனாலும் அவ முன்னேறணும்னு நீ நினைக்கிற பத்தியா? அதுக்காகவே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் மேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நீ கொடுக்கிற பணத்தை என் மூலமா உன் ஒய்ஃபுக்கு கொடுக்க போற, அவ்வளவுதானே? நீ தெரிந்துட்டல. இனி எல்லாமே எப்பவுமே உன் லைஃப்ல நல்லதாவே நடக்கும். சீக்கிரமாவே உன் ஒய்ஃப் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க.